வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம். இது எடுத்துக்காட்டு 4.11 அதே மாடலில் அங்கே என்ன இருக்குன்னா 7000க்கும் 8000க்கும் இடையின்னு இருக்கும். இங்கே 6000க்கும் 7000 இடையின்னு இருக்கு. அந்த கணக்கில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் இதுக்கும் ஆன்சர். பார்க்கலாமா? பாருங்க. 6000ஐ விட அதிகமாகவும் 7000ஐ விட குறைவாகவும் உள்ள எண்களில் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு உள்ள 5ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கையினை காண்க. அதாவது என்ன செய்யணும்? 6000க்கும் 7000க்கு இடையே 5ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கு? அதாவது இலக்கங்கள் திரும்ப திரும்ப வரக்கூடாது. அந்த மாதிரி இலக்கங்கள் எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அப்ப பாருங்க, 6000 7000 இது 4 இலக்க எண்கள். அப்ப இதுக்கு இடைப்பட்டதும் என்னவா தான் இருக்கும்? 4 இலக்க எண்களா தான் இருக்கும். பாருங்க, 4 இலக்க எண்கள் 1 2 3. இது 1ஆம் இடம், இது 10ஆம் இடம், இது 100ஆம் இடம், இது 1000வது இடம். இப்போ பாருங்க, நமக்கு மொத்தம் இலக்கங்கள் எத்தனை? 0 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் எத்தனை இலக்கங்கள்? 10 இலக்கம் இருக்கு இல்லையா? பாருங்க, 0லேருந்து 9 மொத்தம் எத்தனை? 10 இருக்கு. எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இலக்கம் இருக்கு. அப்போ இந்த 10 இலக்கத்தை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். எதால் வகுபடணும்? 5ஆல் வகுபடணும். அப்போ பாருங்க, 1ஆம் இடத்துல என்னென்ன வரலாம்? நமக்கு 5ஆல் வகுபடணும் அப்படின்னா 1ஆம் இடத்துல 0 வரணும், அப்படின்னா 5 வரணும். அப்போ இந்த இடத்துல 0 வரலாம் அல்லது 5 வரலாம். 0 வரலாம் அல்லது 5 வரலாம். சரியா? அல்லது 5. அப்போ இந்த இடத்த, அதாவது 1ஆம் இடத்தை நம்ம நிரப்புறதுக்கு வழிகள் எத்தனை? 2 வழிகள் இருக்கு. 2 வழிகள். இப்போ 6000க்கும் 7000க்கும் இடையே அப்படின்னா எதுல ஆரம்பிக்கும்? 6000க்கும் 7000க்கும் இடையே உள்ள இலக்கங்கள் எல்லாமே 6ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ இந்த 1000வது இடத்துல நம்ம எதை தான் போட முடியும்? 6 தான் போட முடியும். 6ன்ற ஒரே ஒரு எண்ணை மட்டும்தான் போட முடியும். அப்போ இந்த 1000வது இடத்தை நிரப்புறது எத்தனை வழி? ஒரே ஒரு வழி. முடிஞ்சுது. இனிமே ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, இப்போ பாருங்க, 10ஆம் இடம். 10ஆம் இதில் பாருங்க, மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்கு? 10 இலக்கங்கள் இருக்கு. இங்க 0 அல்லது 5 ஏதாவது ஒரு எண்ணை தான் நம்ம நிரப்புவோம். இங்க ஒரு எண்ணை நிரப்பியாச்சு. அப்போ 10 இலக்கங்கள்ல எத்தனை முடிஞ்சுது? 2 இலக்கம் முடிஞ்சுது. அப்ப இந்த 10ஆம் இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை வழிகள்? 8 வழிகள். மொத்த இலக்கங்கள் 10. இங்க ஒன்று இங்க ஒன்று நிரப்பிட்டோம். 2 முடிஞ்சுது, மிச்சம் 8. இப்ப பாருங்க, இது 100ஆம் இடத்தை நிரப்புறது நமக்கு எத்தனை வழிகள்னா, இங்க ஒரு நம்பரை போட்டோம், இங்க ஒரு நம்பரை போட்டோம், இங்க ஒரு நம்பரை போட்டாச்சு. அப்ப இங்க எத்தனை வழிகள் இருக்கும்? 7 வழிகள் இருக்கும். 7 இலக்கங்கள் இருக்கு. அது எதனாலும் போடலாம். இவ்வளவுதான். இதை மட்டும் பெருக்கிறோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, therefore தேவையான எண்களின் எண்ணிக்கை, தேவையான எண்களின் எண்ணிக்கை, எண்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இது 2 மார்க் கொஷின் தான். சரியா? ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 1 பெருக்கல் 7 பெருக்கல் 8 பெருக்கல் 2 பெருக்கலாமா? 1 7 7, 7 8 56, 56 2 கொண்டு பெருக்கினா 112, 112. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.